எனவே அந்த சஹாபாக்களின் தியாகங்களை நினைவு கூற வேண்டும், அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களால் தான் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம். அவர்கள் களத்தில் நின்றார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? சஹாபாக்களை விமர்சிக்கக்கூடிய, கூசாமல் சஹாபாக்களை ஏசக்கூடிய, யார் சஹாபாக்களை விமர்சிக்கிறார்களோ அவர்களை வக்காலத்து வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் இந்த ஈரான் இருக்கு பாருங்க, ஷியாக்கள், ஈரான், இவங்களுடைய கொள்கையே என்ன கொள்கை? அவங்களுடைய கொள்கை என்ன? பொதுவா தமிழக முஸ்லிம்கள், தமிழக ஆலிம்களுக்கு அவங்களுக்கு புரியுறதில்லை. ஷியாக்களை பொறுத்தவரையில் பல குரூப்புகள் அதுல இருக்குது. ஷியாவுல அதுல ஒரு குரூப் யார் தெரியுங்களா? 12 இமாம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரூப்புகள். இஸ்னா அஷரி ஷியான்னு அர்த்தம். இஸ்னா அஷரி ஷியா, 12 இமாம்கள். இதெல்லாம் நீங்க கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழக முஸ்லிம்களும் சரி, தமிழக ஆலிம்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இவங்க என்னமோ வெளி தோற்றத்துல அமெரிக்காவை எதிர்த்தார், மாவீரர், அது இதுன்னு சொல்லி தேவையில்லாம ஈரானியர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். உண்மை என்ன, அவர்களுடைய கொள்கை என்ன, அகீதா என்ன புரியுறதில்லை. இவங்களுடைய கொள்கை என்ன? ஈரான்ல இருக்கக்கூடிய இந்த ஷியாக்கள் இஸ்னா அஷரி ஷியான்னு சொல்லுவாங்க. 12 இமாம்களை ஏற்றுக்கொண்டவர்கள். 12 இமாம்கள். நாம இஸ்லாம்னா என்ன புரிஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ், ரசூல், குரான், ஹதீஸ், சஹாபாக்கள், இதான் இஸ்லாம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஸ்ப்ரே அடிச்சிருந்தேன். அந்த ஸ்ப்ரே அடிச்சதுக்கு பிறகு உள்ள என்னென்ன புழு, பூச்சி, வண்டி என்னென்ன இருக்குதோ எல்லாம் இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ப்ரே அடிச்சதுக்கு பிறகு அந்த ஈரானை பத்தி, ஷியாக்களை பத்தி சொன்னதும், நம்முடைய அந்த பதிவு வீடியோ போனதுக்கு பிறகு கமெண்ட்ஸுகள் வருது பாருங்க. என்னவெல்லாம் வருது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, சஹாபியை கமெண்ட்ஸ்ல எழுதுறாங்க. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் இவன். யார? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. ஈரான்ல இருக்கக்கூடிய இவரை பேசின உடனேயே சஹாபாக்கள் என்று கூட பார்க்காமல், சுன்னத் ஜமாத்னு இருக்கிறாங்க, இவங்களுக்கும் அந்த விவரம் பத்தாது. ஷியாக்கள் குரூப் இருக்குது, இவங்களுக்கும் அந்த விவரம் பத்தாது. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஷியாக்கள் இருக்கிறாங்களே, இவங்க இஸ்னா அஷரி ஷியா, 12 இமாம்கள். இந்த 12 இமாம்கள் யாரு? அலி, ஹசன், ஹுசைன், ஜைனுல் ஆபிதீன், முஹம்மத் பாக்கிர், ஜாஃபர் சாதிக் 6, மூசா காசிம், அலி ரதா, முஹம்மத் தகி, அலி ஹாதி, ஹசன் அஸ்கரி, முஹம்மத் பின் ஹசன். மறுபடியும் சொல்ல பாருங்க, அலி, ஹசன், ஹுசைன், ஜைனுல் ஆபிதீன், முஹம்மத் பாக்கிர், 5. ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் சாதிக் தெரியுங்களா? பூரியாம் பாத்தியா ஜாஃபர் சாதிக், அந்த ஜாஃபர் சாதிக் தான். ஜாஃபர் சாதிக், மூசா காசிம், அலி ரதா, முஹம்மத் தகி, அலி ஹாதி, ஹசன் அஸ்கரி, முஹம்மத் பின் ஹசன். 12 இமாம்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த இமாம்கள் நோட் பண்ணிக்கிறங்க. இதுல பாத்தீங்கன்னா அலி ரதியல்லாஹு நமக்கு தெரியும். அலி ரதியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன், அவங்களும் தெரியும், மிகச்சிறந்த மகான் ஜைனுல் ஆபிதீன். முஹம்மத் பாக்கிர், இவங்களும் சிறந்த மகான். ஜாஃபர் சாதிக், இவங்களும் சிறந்தவர்கள். மூசா காசிம், இவங்களும் சிறந்தவர்கள். அலி ரதா, இந்த அலி ரதாவுடைய காலத்தில் இருந்துதான் சஹாபாக்களை திட்டக்கூடிய அந்த வழக்கம் ஏற்பட்டது. இன்றைக்கும் ஈரானில் பல மஸ்ஜிதுகள்ல அபூபக்கர் லானத் அப்படிம்பாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ். உமர் லானத், லானத்னா என்ன? சாபம். ஹரமைன் ஷெரீஃப்ல, மக்கா மதீனாவுல தொழுகை நடத்துறதெல்லாம் ஒளிபரப்புறாங்க. ஈரானில் தொழுகை நடத்துவது, குனூத் ஓதுவது ஒளிபரப்பு சொல்லுங்க, ஒளிபரப்புறாங்க, கேளுங்க என்ன சொல்றாங்கன்னு.
சஹாபாக்களை சபிக்கின்றார்கள். லானத். அதுல ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தான் நம்ம வீடியோவை பார்த்து, யாரோ எப்பவோ உமரை கொன்றார்கள், அதுக்காக இப்போ சொல்றதா? நம்ம சொன்னோமா இல்லையா, உமரை கொன்ற அபுலூலு ஃபேரோஸ், அவனுக்கு தர்கா கட்டி சமாதி கட்டி பெரிய தர்கா, ஆண்டுக்கு ஒரு முறை உருஸ் நடக்குது, அங்க போயிட்டு வந்தால் ஹஜ் செய்த நன்மை. இதுக்கு ஒருத்தன் கமெண்ட் எழுதுறான், யாரோ எப்பவோ உமரை கொன்றதுக்காக சொல்றதா? என்ன பாருங்க சமுதாயம். அல்லாஹு அக்பர். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? என் அருமை தமிழக ஆலிம்களே, உலமாக்களே, தமிழக முஸ்லிம்களே, உங்களை நான் என்னன்னு சொல்றது? ஒரு விபச்சாரி. யார சொல்றாங்க? அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 12 இமாம்களை ஏற்றுக்கொண்டார். இதுல கடைசி பாருங்க, முகமது பின் ஹசன். இவர் சொல்லுவாங்க இமாம் காயிப், இவர் காணாம போயிட்டாராம். இவர் வருகையைத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாமெல்லாம் மஹதி வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க முகமது பின் ஹசன், இந்த 12வது இமாம். இந்த 12 இமாம்களை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு நரகம் கிடையாது. ஷியாக்களுடைய கொள்கை இதான் இஸ்லாமா? ஷியா என்பது இஸ்லாம் அல்ல, அது வேறொரு மதம். இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு மதம் அது. இப்ப நம்மெல்லாம் ஒரு செய்தியை சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது. புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா ஹதீஸ் கிரந்தங்கள். ஈரானியர்களின் கிதாபு என்ன தெரியுமா? ஷியாக்கள், இஸ்னா அஷரி ஷியாக்களின் கிதாபுகள் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்க, அல் காஃபி இவங்களுடைய கிதாப். நாம எப்படி புகாரின்னு சொல்கிறோமோ அவர்கள் அல் காஃபி. இன்னொரு கிதாப் என்ன? மன் லா யஹ்துருஹுல் ஃபகீஹு, இரண்டாவது கிதாப். தஹதீபுல் அஹ்காம், இது 3வது கிதாப். அல் இஸ்திப்சார், இது 4வது கிதாப். இந்த 4 வேதங்கள் தான் ஷியாக்களிடத்தில், ஈரானியர்களிடத்தில், ஷியாக்களிடத்தில் வேதங்கள். இதுக்கு முன்னால எங்கேயாவது இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இதுதான் இஸ்லாமிய உலகம் ஏற்றுக்கொண்டது, இந்த ஷியாக்கள். அதனால தயவு செய்து அமெரிக்காவை எதிர்த்தார், சண்டை போட்டார், நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அநியாயமாக பாதிக்கப்பட்டால் அது யாராக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் இவர்களை நீங்க ஹீரோவாக்குறது, இஸ்லாமிய புரட்சி தலைவர்கள் என்று சொல்வது, இது நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இன்றைக்கும் சரி, மஸ்ஜிதுகள்ல குனூத் ஓதுறாங்களா இல்லையா? ஹரம் ஷரீஃப்ல குனூத் ஓதுறாங்க, இமாம் சுதைஸ் ஓதுறாங்க. குனூத்ல என்ன ஓதுறாங்க? உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாயாக, உள்ள முருகி துவா செய்யறாங்க. ஈரானியர்கள் என்ன குனூத்துல ஓதுறாங்க தெரியுமா? என்ன ஓதுறாங்க? சஹாபாக்களை சபித்து ஓதுகிறார்கள். பல பேருக்கு இது புரியுறது இல்ல. நாம சொல்றது ஈரானியர்கள் ஷியாக்கள், இஸ்னா அஷரி ஷியாக்கள், 12 இமாம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஷியாக்கள். இன்னொரு மெசேஜையும் சொல்லிடுறேன், இதெல்லாம் ஆலிம்களுக்கு, உலமாக்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். துஹஃபா இஸ்னா அஷரியா ஷியா, 12 இமாம்கள் ஷியாக்கள், அவர்களுக்கு மறுப்பு தெரிவித்து நம் நாட்டை சார்ந்த, இந்தியாவை சார்ந்த ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையான மறுப்பு விளக்கம் புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இவர்களுடைய எல்லா கொள்கைகளுக்குமே நமது முன்னோர்கள் அல்லாமா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லோருமே மறுப்பு தெரிவித்து எழுதி இவர்களை தனிமைப்படுத்தி சமுதாயத்திலிருந்து இவர்களை அப்புறப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஷியா என்பது முஸ்லிம்கள் ஒரு பிரிவு இல்ல, அவர்கள் வேறொரு மதம். அது இஸ்லாம் கிடையாது, அது வேறொரு மதம். அது இப்படி இருக்கும்போது அவர் ஷஹீதுங்கிற சொல்றதுக்கு அர்த்தமே இல்லையே. அதனால தயவு செய்து குறிப்பாக ஆலிம்களும் சரி, மற்றவர்களும் சரி, கிரவுண்ட் ரியாலிட்டியை தெரிந்து கொள்ளுங்கள், உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள்.
ஈரானை ஆதரிக்கிறோம், புரட்சிகர ஈரான் ஆதரிக்கிறோம் சொல்லி தேவையில்லாமல் வழிகேட்டை உருவாக்கி விடாதீர்கள். சஹாபாக்களை பேணுங்கள், அவர்களுடைய கண்ணியம். அதை நம்ம வீடியோல ஒருத்தன் கமெண்ட் பண்றான், அல்லாஹ் இவருக்கு நேர்வழி காட்டட்டும் அப்படின்னு. எனக்கு அதை ஒருத்தன் கமெண்ட் பண்றான், இந்த கிளிப்பிங் வரும் இன்ஷா அல்லாஹ். அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவன் இவன் எழுதுறான், அவன் எனக்கு சொல்றான் நேர்வழி கிடைக்கட்டும். சஹாபாக்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. புனித ரமதான் மாதத்தில் தௌபா செய்யுங்கள், சஹாபாக்களின் கண்ணியத்தை பேணுங்கள். அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துல இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு அந்த விஷமத்தனம் தெரியாது. ஒரு பக்கம் சஹாபாக்களை புகழ்ந்து கொள்கிறார்கள், இன்னொரு பக்கம் சஹாபாக்களை திட்டவங்களுக்கு ஆதரிக்கவும் செய்வாங்க. அதனால தயவு செய்து சஹாபாக்களின் கண்ணியத்தை இன்னும் தேவைப்பட்டால் இன்னும் வெட்ட வெளிச்சமாக்கும். இவருடைய கொள்கை என்ன? அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து இவங்க என்னென்ன சொல்றாங்க தெரியுங்களா? நாங்கள் மதீனாவை கைப்பற்றுவோம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அடக்கத்தலத்தை கைப்பற்றுவோம், அவர்களுடைய அடக்கத்தலத்தை கைப்பற்றி கபரை தோண்டி அவருடைய உடலை எடுத்து விபச்சாரத்திற்கு என்ன தண்டனையோ அதை கொடுப்போம். ரத்தம் கொதிக்குது நமக்கு. இவர்கள் தான் ஈரானியர்கள், இவர்கள் தான் ஷியாக்கள். அவர்கள் தங்களுடைய ஒரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. யாரை குறித்து? அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சொர்க்கத்து பெண்மணி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே வழிகேடர்களை புரிந்து கொள்ளுங்கள், தேவையில்லாமல் அவர்களை தலைவர்களாக்கி அவர்களை ஹீரோவாக்காதீர்கள். உலகத்துல சண்டை போடுறாங்க, அநியாயமாக பாதிக்கப்படுகிறார்கள். பாதிக்கப்படுறவங்க யாரா இருந்தாலும் சரி, அது வேற விஷயம். ஆனால் இவர்கள் இஸ்லாமிய புரட்சி, இஸ்லாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை. இது பச்சை பொய், இது ஞாபகம் வச்சுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை எல்லாம் கிடையாது. ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோமே, ஈரான்ல இருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரைனா மக்கா மதீனாவுல இருக்கிறது யாரு? மக்கா மதீனாவுல இருக்கிறது யாரு? மக்கா மதீனாவுல ஆரம்பத்தில் யார் இருந்தாங்க? 1400 வருஷத்துக்கு முன்னால யார் இருந்தாங்க? சஹாபாக்கள். அவர்களுடைய பிள்ளைகள் தாபையின்கள், அவர்களுடைய பிள்ளைகள் தபோ தாபையின்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள். இப்போ மக்கா மதீனாவில் இருப்பது சஹாபாக்களின் சந்ததிகள். நீங்கள் சவுதியர்கள் என்று நீங்கள் சஹாபாக்களின் சந்ததிகளை விமர்சிக்கிறீர்கள். ஏங்க, ஈரான்ல இருக்கிறவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையே கிடையாது. வேற வழியில கொண்டு வரோம். உண்மையில் மக்கா மதீனாவில் இருக்கிறவங்க யார்? இப்போ சஹாபாக்களின் வம்சாவளி, சஹாபாக்களின் பரம்பரை. காபாவுடைய சாவி ஒரு சாபிட்ட கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும், உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சாபிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த சாவி உன் பரம்பரையிலே இருக்கும், உன் குடும்பத்தில் இருக்கும். இன்று வரை காபாவின் சாவி அந்த சஹாபியுடைய பரம்பரையில் இருக்குது. தப்பு செய்வாங்க, மனிதன்கிற அடிப்படையில தவறு செய்யறாங்க, அது வேற விஷயம். சவுதி அரேபியா எல்லாம் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்றான், உங்களுக்கு சவுதி காசு வருது அப்படின்னு. என்ன சொல்றான்? சவுதி சல்லிக்கு ஆசைப்படுறாரு. அறிந்தவர் 10 பைசா இது வரைக்கும் கொடுத்தா வாங்கிடுவேன், அது வேற விஷயம். சவுதிக்காரன் கொடுத்தா வாங்கிடுவோம், வாங்குற நிலையில் இருக்கிறோம். இதெல்லாம் அங்க சொல்றது. ஒரு அறிவுபூர்வமா ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறோம், நீங்க அந்த வாதத்தை முறிக்கணும். சஹாபாக்களை கொச்சப்படுத்துறது, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரைங்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரைன்னு யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரை. அப்ப அங்க இருக்கிறவங்க யாரு? மக்கா மதீனாவுல இருக்கிறது யாரு? சஹாபாக்களின் வம்சாவளியினர், சஹாபாக்களின் சந்ததியினர். அவங்க இருக்கிறது சஹாபாக்களுடைய வம்சாவளி. அதனால தயவு செய்து உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இது போன்ற வழிகேட்டிலிருந்து தௌபா செய்யுங்கள், அதிலிருந்து விலகி வாருங்கள். இந்த இஸ்னா அஷரி ஷியாக்கள் சமுதாயத்தின் விஷமிகள், விஷமத்தனமான கொள்கை கொண்டவர்கள். தொழும்போது என்ன செய்வான்? கர்பலாவுடைய மண்ணை கொண்டு வந்து சஜிதா செய்யற இடத்துல கர்பலாவின் மண்ணை போட்டு சஜிதா செய்வான், கீழே சஜிதா செய்ய மாட்டான் அவன். பாங்கு சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பாங்கு அவங்க பாங்கு வித்தியாசமா இருக்கும். அஷஹது அன்ன அலியன் கர்ரமல்லாஹ் அப்படின்னு பாங்குல அலியுடைய பேர். பாங்குல வித்தியாசம், தொழுகையில வித்தியாசம், குர்ஆன்ல வித்தியாசம், வேற என்ன மிச்சமா இருக்குது? அதனால தயவு செய்து புனித ரமதான் மாதத்தில் சஹாபாக்களின் கண்ணியத்தை, மாண்பை பேணுங்கள்.
அல்லாஹ் நமக்கு அந்த ஈமான் இறுதி மூச்சு வரை ஈமான் தர வேண்டும். சஹாபாக்களின் கண்ணியம், இது போன்ற வழிகேடர்கள் இருந்து அல்லாஹ் நம் சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.